வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம் என்ன டாபிக் பார்க்க போறேன்னா, ஜாதகப்படி யாருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும், அதற்கான ஜோதிட விதி என்ன, அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். அது ஒரு ஜாதகத்தில் வீட்டை குறிக்கக்கூடிய பாவம்னு சொல்லி பார்க்கும்போது லக்னத்துக்கு 4ஆம் இடமும் 4ஆம் இடத்து அதிபதியும், வீட்டை குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான். யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 4ஆம் இடமும் 4ஆம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்து காரகரகமான சுக்கிர பகவான் வலிமையாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும். அதை விரிவாக பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இது ஒன்றை நான் சொல்லி பார்க்கும்போது லக்னத்துக்கு 4ஆம் இடம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அது லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கலாம். சுபகிரகங்கள் அந்த ஸ்தானத்தை பார்க்கலாம். லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண வலிமை பெற வேண்டும். அல்லது கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ஆம் இடத்துல இருக்க வேண்டும். திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் இடத்துல இருக்க வேண்டும். அதாவது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுபர்கள் இருக்க வேண்டும் அல்லது சுபர்கள் பார்க்க வேண்டும். இது முதல் விதி. லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண வலிமை பெற வேண்டும். அல்லது 1, 4, 7, 10ஆம் இடத்துல இருக்க வேண்டும். 1, 5, 9ஆம் இடத்துல இருக்க வேண்டும். இது விதி 1. அதுக்கு அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் காரகரமான சுக்கிர பகவான் வலிமையாக இருக்க வேண்டும். காரக கிரகமான சுக்கிரன் வலிமையாக இருக்க வேண்டும். சுக்கிரன் வலிமையாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்தது உங்களுக்கு அந்த தசாபதி நடக்க வேண்டும். தசாபதி வரவில்லை என்று உங்களுக்கு வீடு அந்த ஜாதக லக்னத்துக்கு 4ஆம் இடமும் 4ஆம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்து சுக்கிரன் வலிமையாக இருந்து உங்களுக்கு தசாபதி நடக்கவில்லை வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படாது. நீங்கள் தசாபதி வரணும். தசாபதி நடக்க வேண்டும். அதாவது ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 4ஆம் இடமும் 4ஆம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்து காரகரமான சுக்கிர பகவான் வலிமையாக இருந்து கரெக்டாக உங்களுக்கு தசாபதி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும். ஒரு உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம். இன்னைக்கு எளிமையாக புரியும். உதாரணத்துக்கு மகர லக்னம் எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி யாரும் சொல்லி பார்க்கும்போது செவ்வாய். காரகரமான சுக்கிரன் ஆட்சி பலத்திற்கான வச்சுக்கலாம். குரு போட்டுக்குவோம். சூரியன், இங்க சந்திரன். இந்த ஜாதகத்தை பாருங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்காரு. லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை குரு 5ஆம் வாரியாக பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. சுக்கிரன் 7ஆம் வாரியாக பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்தது சந்திரன் வளைகுறி அமைப்பில் இருந்து சபையோட சேர்ந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 4ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது, சுகத்துவமாக இருக்கிறது. இந்த ஜாதகர் பிறந்தது ஒரு பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கலாம். அப்போ சுக்கிரதசை இருப்பு ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். சுக்கிரதசை இருப்பு ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது சூரிய தசை ஒரு 6 வருஷம், சந்திர தசை ஒரு 10 வருஷம். கிட்டத்தட்ட 10, 10, 26 வயசு பிறகு இவருக்கு செவ்வாதசை ஆரம்பிக்கும். செவ்வாதசை 7 வருஷம். கிட்டத்தட்ட இவர் 26 வயசு பிறகு செவ்வாதசை ஆரம்பிக்கும். இந்த செவ்வாதசை நடக்கக்கூடிய 7 வருஷத்துல கன்ஃபார்ம் வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது செவ்வாய் வலிமையாக இருக்கிறதுனால கன்ஃபார்ம் நல்லா மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க. இவருக்கு செவ்வாதசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது உங்கள் ஜாதகத்திலும் லக்னத்துக்கு 4ஆம் இடம் 4ஆம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்து காரகரமான சுக்கிர பகவான் வலிமையாக இருந்து உங்களுக்கு அந்த தசாபதி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.